ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இப்போ வந்து 63 நாயன்மார்கள் வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 63 நாயன்மார்கள் அப்படின்றவங்க இறைவன் மீது நிறைய பதிகங்கள் பாடி இறை தொண்டு புரிந்து இறைவனை சேர்ந்தவர்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள், நிறைய அருளாளர்கள் இவர்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு கண்ணப்ப நாயனார். இவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சம நெஞ்சில் வெய் தோன்றும் நெஞ்சில் ஒருகான் நினைக்க இருகாலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் ஓதோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இந்த கண்ணப்பர் அப்படின்றவர் இவருடைய இயற்பெயர் வந்து திண்ணப்பன். இதான் அவருடைய இயற்பெயர். இவர் வந்து பொத்தொப்பின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு, அது ஒரு மலை கிராம நாடு. அங்க வந்து அதோட தலைநகர் வந்து உடும்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைநகர். அந்த தலைநகருடைய தலைவர் வந்து வேடன் வந்து நாகன் அவருடைய பெயர். அவர் தான் அந்த தலைநகருடைய அந்த ஆட்சி பண்ணிட்டு மன்னன் பெயர். அவர் பேர் நாகன். அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தைகளே இல்லாம இருக்குது. அவர் ரொம்ப முருகப்பெருமான மனமுருகி வேண்டி வழிபாடு செஞ்சு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறவருக்கு. அந்த ஆண் குழந்தை வந்து குழந்தை கையில வாங்கும்போது குழந்தை கனமா தின்னுன்னு இருந்துச்சான். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து திண்ணப்பன் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. அந்த குழந்தை வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டு இருக்குது. அவங்க வேடுவர் இனம். அப்ப வேடுவர் இனத்துல வேட்டை தான் அவங்களுடைய குலத்தொழில். அந்த வேட்டை தொழிலுக்காக குழந்தை நல்லா பழக்கி வளர்க்குறாங்க. குழந்தைக்கு வந்து 16-17 வயசாயிடுது. அப்ப குழந்தை வந்து வேட்டைக்கு போய் பழகணும். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுது. இவர் வந்து அடுத்த தலைவராக பதவி ஏற்றுக்கணும், ராஜாவாக பதவி ஏற்றுக்கணும். அப்ப இப்படி போயிட்டு இருக்கும்போது மலை கிராமங்கள்ல என்ன ஒரு நம்பிக்கை தான், மலை மேல போய் வேட்டையாடிட்டு வரணும், அப்பதான் அவர் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நடைமுறை இந்த ஊர்ல இருக்குது. அப்போ இவரை வந்து கூட 2 நண்பர்களை அனுப்பி நீங்க போய் வேட்டையாடிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த திண்ணனும் வந்துட்டு அவருடைய நண்பர்களோட சேர்ந்து மலை மேல ஏறி போய் வேட்டையாட போறாங்க. போகும்போது அங்க ஒரு பெரிய காட்டுப்பன்றி இருக்குது. அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாடி சுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது பக்கத்துல ஒரு மலையை பார்க்குறாரு. அந்த மலைக்கு இருந்துட்டு இவங்க நண்பர்களோட போய் அங்க காட்டுப்பன்றியை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமவெளிமா இருக்கு. பக்கத்துல பக்கம் ஒரு மலை இருக்கு. அந்த மலை பார்த்தீங்கன்னா திருக்காலத்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை. அங்க வந்து குடுமியான் தேவருடைய கோவில் ஒன்று இருக்கு. அங்க சிவன் தான் மூல விக்கிரகம், அவர் இருக்காரு. அந்த மலையை பார்த்தோன்னே திண்ணப்பனுக்கு ஒரு ஆசை, ஏன் இந்த மலை மேல ஏறி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் ஒருத்தரை வந்து நீ இதை சமைச்சிட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பரை கூட போட்டு அங்க மேல போறாரு. மேல போய் பார்த்தா ஒரு நல்ல அருமையான ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்த்தா ஒரு மனசுக்குள்ள பெரிய பரவசம் ஏற்படுது. இது வரைக்கும் அவர் உணராத ஒரு வித்தியாசமான உணர்ச்சி அங்க ஏற்படுது. அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்பா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தோட அவர் பேசும்போது அவன் நண்பருக்கு வர, டேய் வாடா கீழே போகலாம், எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஒரு கீழே போயிட்டு மறுநாள் போறார். அந்த லிங்கத்தை பார்க்க லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த லிங்கத்தின் மீது அவர் களப்பரிய பக்தியும் பாசமும் ஏற்பட அந்த லிங்கத்தோட தினந்தோறும் பேசுறார். நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நீ தூங்கினியா, நான் தூங்கினேன், நீ வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும், இதை வந்து தலைவராக்கிட்டாங்க, எனக்கு நிறைய அனுகிரகம் வந்து நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தோட நிறைய அவர் பேசுறாரு. அந்த லிங்கமும் இவருக்கு பதில் சொல்லுது. இறைவனை இறைவனாக பாவித்து நீங்க பேசினா கண்டிப்பா இறைவன் உங்ககிட்ட பேசுவார். அவரை வெறும் விக்கிரகமா பார்த்தா அது விக்கிரகமா மட்டும்தான் இருக்கும். நீங்க இறைவனை உணர்வுபூர்வமாக உணரும் போது இறைவன்கிட்ட பேசும்போது இறைவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இது நிறைய வரலாறு நடந்திருக்குது. அந்த மாதிரி திண்ணப்பனும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தினந்தோறும் வந்துட்டு உனக்கு ஏதாவது நான் சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்களே இந்த பன்றிக்கறி, அந்த மாதிரி கறி உணவுகளை வந்து சமைச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றாரு. அப்போ அவருக்கு அபிஷேகம் பண்ணும். அவருக்கு அந்த முறையெல்லாம் தெரியல. அருவிகளை தண்ணி விழுந்து எடுக்க பாத்திரம் கிடையாது. அவர் போய் குனிஞ்ச அந்த அருவியோட தண்ணியை வாயில எடுத்து வந்து சுவாமி மீது அபிஷேகம் பண்ணார். எச்சிலோடு அபிஷேகம் பண்ணி அதுக்கு அவருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அவர் சமைக்கிற அந்த கறியை எடுத்து சமைச்சு உனக்கு நான் நைவேத்தியம் பண்ணிட்டு நீ ஏத்துக்கோ, இதை நானும் சாப்பிட்டேன் நீயும் சாப்பிட்டேன்னு சொல்லி இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. தினந்தோறும் இந்த வேலையை வந்து அவர் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காரு. இது நடந்துட்டே இருக்கும்போது அந்த ஆலயத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியர் இருப்பார் இல்லையா, அவர் பார்த்தார். அவருக்கு பயங்கர வருத்தம். ஏன்னா அவர் முதல் நாள் வந்து பூஜை எல்லாம் முடிச்சு சுவாமிக்கு மாலையெல்லாம் சாப்பிட்டு நல்ல நைவேத்தியம்லாம் வச்சுட்டு போறார். மறுநாள் காலையில் பார்த்தா கறி மாமிஷம் எல்லாம் லிங்கத்தின் மீது இருக்கு. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதெல்லாம் தொடச்சு விட்டு அவர் ரொம்ப வருத்தப்படும் போது சிவபெருமான் கனவுல வந்து சொல்றாரு, இது வந்து என் மீது அளப்பரிய பக்தியில் ஒரு பக்தன் செய்யக்கூடிய சேவை, அதை நான் மனசார ஏற்றுக்கிட்டேன், நீங்க மறைஞ்சிருந்து அதை பாருங்க, உங்களுக்கு அந்த பக்தன் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த சிவாச்சாரியர் ஒரு நாள் மறைஞ்சிருந்து அதை பார்க்குறாரு. அப்போ வழக்கம் போல திண்ணன் திண்ணன் வந்து சுவாமிக்கு எச்சிலால் அபிஷேகம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு கறி வச்சு வைக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, சுவாமி லிங்க விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த லிங்க விக்கிரகத்தோட வலது கண்ணில் இருந்து ரத்தம் வடியுது. அந்த கண் இருக்கக்கூடிய இடத்துல ரத்தம் வடியுது. இதை திண்ணப்பனால ஏற்றுக்கவே முடியல. இதை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பச்சளை மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த கண்ணு மேல பூசி பார்க்காரு. அந்த ரத்தம் நிற்கவே ரத்தம் வளைஞ்சிட்டே இருக்குது. அவரால் வேற
தீர்வே கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணார்னா அம்பை எடுத்து, அவர் வேடுவர் தானே, பின்னாடி இந்த அம்பாரத்தூண்லேருந்து அம்பை எடுத்து தன்னுடைய வலது கண்ணை தோண்டி சிவபெருமானோட கண்ணில் வச்சிடுறார். ரத்தம் நின்றுது. அந்த பாத்திர சிவாச்சாருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுது. பாருங்க, எவ்வளோ பெரிய பக்தியாக இருந்தா, எத்தனை முரட்டு பக்தியாக இருந்தா சிவபெருமானுக்கு தன் கண்ணை கொடுக்க முடியும். அவர் தான் திண்ணப்பர் வந்து செய்கிறாரு. செஞ்ச உடனே அவருடைய வலது கண்ணை தோண்டி எடுத்து சுவாமியுடைய விக்கிரகத்தின் மேல் லிங்க திரும்பியின் மேல வலது கண்ணை வச்சுடுறார். வச்ச உடனே சுவாமி மறுபடியும் சோதிக்கிறார். அவருடைய இடது கண்ணிலிருந்து ரத்தம் வடியுது. அப்போ அவர் சொல்றார், என்னப்பா நீ சோதிக்கிறியா, இதுக்கும் எனக்கு மருந்து எனக்கு தெரியும்ப்பா, நீ தான் காம்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அம்பை எடுத்து தன்னுடைய இடது கண்ணையும் தோன்றார். தோண்டும் போது அப்ப 2 கண்ணும் போச்சா இவருக்கு பார்வை தெரியாது. அப்ப லிங்கத்துல எப்படி வைக்கிறோம்னு தெரியாது இல்லையா, அதனால தன்னுடைய வலது காலை எடுத்து அந்த கண் இருந்த, இந்த பக்கம் ஒரு கண் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு கண் இருக்கும், அந்த கண் இருந்த இடத்துல அடையாளமாக வச்சுட்டு இந்த கண்ணை தோண்டும் போது சுவாமி இருக்கிறது ஒரு கை வந்து தடுக்குது. நில் கண்ணப்பா கண்ணப்பா கண்ணப்பான்னு 3 முறை சுவாமியே சொல்றார். இவருக்கு அதுக்கப்புறம் கண்ணப்பன் நாயன் என்ற பெயரே வருது. சரிங்களா, கையை பிடிச்சி நில் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா என் இடது பக்கம், என்னுடைய வலது பக்கம் வந்து நில்லுன்னு சொல்லி சுவாமி கூப்பிட்டு நிப்பாட்டினாரு. இதான் கண்ணப்ப நாயனுடைய வரலாறு. எவ்வளோ பெரிய பக்தி இருந்தா, எவ்வளோ அன்பு சுவாமி மேல இருந்தா தான் கண்ணையே கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பக்தி இருக்கும். இதுதான் கண்ணப்ப நாயருடைய வரலாறு. இன்னொரு விஷயம், நம்ம என்ன கொடுக்குறோமோ இறைவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். அதனால நிறைய கோவிலுக்கு போகும்போது நல்ல தூய்மையான எண்ணத்தோட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, அது நடக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க பெரியவங்க. நாம கண்ணை கொடுக்கணும், சுவாமி நமக்கு கை கொடுத்து காப்பாற்றி அவரை வந்து கண்ணப்ப நாயனருடைய நாயன்மார்கள் ஒருத்தராக அவர் வந்து நியமிக்கிறார். இதான் வந்து நம்ம கண்ணப்ப நாயர் நமக்கு அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவம். இதை புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து வாழ்க்கை நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறும் முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மணிக மேன்மைகள் செய் வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், அது போக ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அந்த புத்தகத்தை நாங்கள் கொரியர் அனுப்புறோம். அது போக நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த பிரசாதமும் இந்த புத்தகமும் வேணுமோ உங்க தகவலை நம்மளுடைய மீனாட்சி அம்மன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எனக்கு டிஎம் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் அனுப்பணும், உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறோம். நன்றி, வணக்கம்.